சரிப்பா, அண்ணத்தோட ஜாதகம் வேற கேட்டிருக்காங்களே, அதையும் சேர்த்து என்னன்னு பார்த்துடலாம்ப்பா. சரி கேட்போம். அண்ணா சொல்லுங்க மாமா. சாப்பிட்டியா கண்ணு? சாப்பிட்டேங்க மாமா. கல்யாண வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல? இல்லைங்க மாமா, எப்பவும் போலதான் இருக்காங்க. அவங்க அப்படிதாங்கன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு இதுல என்ன அக்கறை இருக்கு? கண்ணு, நீ ஒன்னும் கவலைப்படாத. உங்க ஏரியாவே அசந்து போற மாதிரி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி போடுறேன். சரிங்க மாமா. அண்ணா, என்ன அழுவுறியா? இல்லைங்க மாமா, அம்மா நினைப்பு வந்துருச்சு. அம்மா நினைப்பு வந்தா இதை மாமனை நினைச்சுக்க வேண்டியதானே? மாமாவை நினைச்சாலே அம்மா நினைப்பு வந்துருது. நீங்க அம்மாவாவும் இருக்கீங்க, அதனாலதான். அம்மாவா இருக்கிறேன்ல, புறவதுக்கு அழுவுற? பாருங்கண்ணு, இந்த மாமன் இருக்க வரைக்கும் உன் கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது, சரியா? ஒண்ணு இல்ல கண்ணு, தேதி குறிக்கிறதுக்கு உன் ஜாதகம் தேவைப்படுது. சரிங்க மாமா, எடுத்து வைக்கிறேன். சரி கண்ணு, நீ எடுத்து வச்சுட்டு அப்புறம் கூப்பிடு. சரிங்க மாமா. ஜாதகத்தை எடுத்து வைக்கிறேங்குது. சரி, அதையும் கொண்டு போய் பார்ப்போம். எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷனா இருக்க? பிரச்சனை என்னன்னு சொல்லு, பாத்துக்கலாம். சாகணும்டா, அந்த சரவணை சாகணும். அந்த அண்ணா எனக்கு வேணும். என் மாமன்லாம் நம்ப முடியாதுடா. பணத்தை பார்த்தா ஒரு பேச்சும், சரக்கு அடிச்சா ஒரு பேச்சும் பேசுறான். அவனை நம்பி எந்த காரியமும் பண்ணக்கூடாது. இப்ப என்ன பண்ணலான்னு சொல்லு, பண்ணலாம். நம்ம பசங்களை ரெடி பண்ண. அந்த சரவண அவன் தம்பி 2 பேரும் எங்க போறானுங்க எங்க வரானுங்கன்னு ரூட் எடுங்க. நேரம் வரும்போது அவனுங்க 2 பேரையும் கொத்தா தூக்குறோம். அவ்வளவுதான். அண்ணத்தை கட்டிக்க போறவன் அந்த சரவண, அவன் தம்பிக்கும் சேர்த்து எதுக்கு ரூட் எடுக்க சொல்ற? டேய், பகையில மட்டும் பாக்கி வைக்க கூடாதுடா. அது அப்படியே வளர்ந்து நின்னு நம்மளையே காவு கேட்கும், புரியுதா? அவங்கள அவசரப்பட்டு தூக்கி மொத்த பேரும் உள்ள போணுமா? இங்க பாரு, எனக்கு அறிவுரை சொல்றதுக்காகவா உன்னை கூப்பிட்டேன்? நான் சொல்றத செய்டா வெண்ண. அதுக்கு இல்லடா, உனக்கு அண்ணன் முக்கியம். அண்ணன் முக்கியம்னா நம்ம பொதுவா அண்ணத்தை தூக்க தான் பிளான் பண்ணுவோம். அதுக்கு தடையா எவன் வந்தாலும் போடுவோம். ஓ, புரியுது. குட், வெரி குட். தேங்க்யூடா. யோசனை எல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா எனக்கு உதவாதே. என் வாழ்க்கைக்கு நான் தான் முடிவெடுக்கணும், நீ முடிவெடுக்க கூடாது. ஓ முடிவுக்கு நான் போனா நான் முட்டாளாயிருவேன். நான் சொன்னதை மட்டும் செய், புரியுதா? சரிடா. சார். தம்பி யாருங்க? யாரை பார்க்கணும்? சார், சரவணன் வீடு. ஆமா, நீங்க? சார், பேங்க்ல இருந்து வரேன் சார். லோன் அமௌண்ட் இன்னும் கட்டல, கட்டுவாரான்னு தெரியல. போன தடவை வேற ஒருத்தர் வந்தாரு, அவர்கிட்ட நாங்க எல்லாம் பேசிதான் அனுப்பிச்சு வச்சிருந்தோம். சார், இது பிரைவேட் பேங்க் சார். கடன் வாங்குறவங்க எல்லாருமே எங்களுக்கு ஒண்ணுதான் சார். வர நாங்க மாறிக்கிட்டே இருப்போம், ஆனா கடன் வாங்குறவங்க மாற முடியாது சார். அவர் இருக்காரா? ஆமா, அவருக்கு நீங்க போன் பண்ணீங்களா? சார், எப்ப கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறார் சார். அதான் நேர்ல வந்துட்டேன். அவர் இருக்காரா சொல்லுங்க சார். சரி வாங்க. ஓடி ஓடி உழிக்கணும். சரவணா. யார் மாமா இவரு? ஏதோ பேங்க்ல இருந்து வந்திருக்காரு, அதான் கூட்டு வந்தேன். பேங்க்ல இருந்தா? சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், லோன் எடுத்ததுல இருந்து ஒரு டியூ கூட கட்டல. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? பணம் இல்லைன்னு அர்த்தம். சரி, எவ்வளவு கட்டணும்? 5 லட்சம். இன்னுமா குறையில? சார், கட்டினா தானே சார் குறையும். நீங்க தான் கட்டவே இல்லையே. ஓ ஆமா இல்ல. சரி, நீங்க கிளம்புங்க, நான் யோசிச்சு சொல்றேன். சரியா? போயிட்டு வாங்க. செல்லகிளே, யார் அது? வர சொல்லு. டேய் சரவணா, உங்க அப்பா கொலவெறியில இருக்கான். உன் மேல இருக்கிற கோவத்தை பூரா என் மேல இறக்கி விட்டுருவான். நான் அப்படியே திண்ணையில இருக்கேன்.
நீ எப்படியாவது சமாளிச்சுக்க சொல்லிட்டேன். மாமா மாமா இரு மாமா போப்பா. மாமா ஏ பெரியவன ஆ வர சொல்லுங்கிறல்ல. இதோ வரேங்க. பாப்பா ம் வா. எவ்வளவு கொடுக்கணும்? 5 லட்சம். இந்தாங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். இந்த மாதிரி லோனு கொடுக்கும்போது பெத்தவங்கள ஒரு வார்த்தை கேட்டுட்டு கொடுங்க. சரிங்க சார். போதும் விளையாடுனது, கிளம்பு போ. ஏங்க நான் சம்பாதிச்சு கட்டிக்க போறேன், எதுங்க உங்களுக்கு சிரமம்? சிரமம் எல்லாம் ஒண்ணும் இல்லையா? பெத்தவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க மனசு நோகாம எது செஞ்சாலும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு செஞ்சீங்கன்னா அதனால எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் சரி, எத்தனை லட்சம் நஷ்டம் வந்தாலும் சரி, அத மனசு ஏத்துக்கும். பெத்தவனும் ஏத்துக்குவான். சொல்லாம கொல்லாம ஒண்ணு செஞ்சு அது தெரிய வரும்போது மனசு படுற பாடு இருக்கே, ஏண்டா இந்த பிள்ளைய பெத்தோன்னு ஆயிடும். அது மிகப்பெரிய வலி. மற்றபடி உங்க மேல பாசமெல்லாம் நிறைய இருக்கு. என்ன நம்பிக்கை தான் போயிடுச்சு. அந்த நம்பிக்கையும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் வந்தது. அண்ணத்துக்கிட்ட பேசினேன். அண்ணன் அத்தானை பார்த்தேன், அவர் எனக்கு பூ வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிச்சு. பூ வாங்கி கொடுக்கற அளவுக்கு மனசு மாறி இருக்குன்னா இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க திருந்திருவீங்க. பெத்தவங்க கண்ணில் தான் கண்ணீரை வர வச்சீங்க. கட்டின பொண்டாட்டி கண்ணில் ஒரு சுட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்குங்க. மற்றபடி உங்க கடனை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன நடந்துச்சுன்னு முதல்ல கேள. என்னடா கேக்குறது? எனக்கே தெரியாம அவளுக்கு நீ பூ வாங்கி கொடுக்கற அளவுக்கு போயாச்சா? அந்த அளவுக்கு மைக்கு வச்சிருக்காளா அவ? சொத்தை எழுதி வாங்கத்தானே இந்த நிச்சயத்துக்கே ஒத்துக்கிட்டோம். கொஞ்ச காலம் பொறுக்க முடியாத உன்னால. விட்டா இப்பவே அவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவ போல இருக்கே.